Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு iOS 18.1 beta 3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 15 Proல வந்திருந்தது. நான் பாத்தீங்கன்னா 1 டேவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல சில சேஞ்சஸ் நமக்கு விஷுவலாவே இருக்கு. இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்ல அவைலபிளா இருந்தது இப்போ கொஞ்சம் நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் பண்றது மூலமா நம்மளால எனேபிள் பண்ணிக்க முடியும். முதல்ல என்ன ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா அந்த க்ளீன் அப் ஆப்ஷன் நமக்கு டெமோல காமிச்சிருந்தாங்க பாத்தீங்களா, ஸோ அது இப்போ அவைலபிளா இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இமேஜை எடுத்துக்கிறேன், எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஸோ இது கிளவுட்ல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டவுன்லோட் ஆகுது. இப்போ நீங்க இங்க ஒரு ஐக்கான் பார்க்கலாம், நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது அப்புறம் எந்த இடம் வேணுமோ நம்ம ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணலாம். ஓகே, இது அதுவே ஒரு ஆப்ஷன் காட்டுது. இந்த இடம் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கு, பட் ஸ்பெசிஃபிக்காக ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லைட்டாக எந்த இடம் வேணுமோ நம்ம ஸ்வைப் பண்ணோமா நமக்கு அந்த இடம் ரிமூவ் ஆகும். நீங்கள் பார்க்கலாம் சின்ன சின்ன ஸ்மஜஸ் அது மாதிரிலாம் இருக்குது. இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை, கண்டிப்பாக இது பீட்டால தான் இருக்குது. நமக்கு இன்னும் நிறையா பீட்டா அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகும். அடுத்ததான் நமக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிரி இப்போ யூஎஸ்ல இருக்க மாதிரியே நம்மளால ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும், அண்ட் ரீஜியன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூஎஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆம்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரியில் இங்கேயுமே லாங்குவேஜ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே நமக்கு புது சிரி ஒர்க் ஆகுது, பட் என் சினாரியோவில் அது ஒர்க் ஆகலை. லெட்ஸ் ட்ரை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது சிரி ஒர்க் அவுட் ஆகுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இமெயில், சிரியை வச்சு நம்மளால் சம்மரைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்க ஆப்ஸில் தான் இது ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ வேறு என்ன சேஞ்சஸ் இந்த பீட்டா 3 18.1 இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் த வுட் நிறைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரி இப்போ 93ல் நைட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் படுக்குதுன்ற பட்சத்தில் மார்னிங் இருந்து பார்த்தீங்கன்னா 2-3% நமக்கு ட்ராப் இருக்கும். பட் இப்போ அது ஃபிக்ஸ் ஆகிருக்கு இந்த பீட்டா 3ல. அதே சமயம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் முன்ன மாதிரியே தான், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை. மேபி அது இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பக்ஸ், ஆப் கிராஷ், அதே சமயம் இந்த ஆம்பிள் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கியாக தான் இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட புது லான்ச் ஈவெண்ட் பக்கத்தில் வந்துருச்சு. மேபி செப்டம்பர் 2nd or 3rd வீக்கில் ரோல் அவுட் ஆகும். 18 மேபி அதுக்கும் அடுத்த மாதம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் சி, ஹோப், ஃபிங்கர் கிராஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டேபிளாக கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. பாய் now.